தூத்துக்குடி அடுத்த எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் உர தொழிற்சாலையில் நேற்று இரவு அமோனியா கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியேறிய சம்பவம் நடைபெற்றதின் காரணமாக தற்போது சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதி மக்கள் கோரமண்டல் உர தொழிற்சாலை முன்பு அமர்ந்து தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலையில் இருந்து கடல் வழியாக அமைக்கப்பட்டுள்ள குழாயில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மூச்சுத்திணறல், கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவர்களை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் விரைந்து வந்து சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி பாரத் நகர், விம்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தங்க வைத்தனர். அமோனியா கசிவு காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலையால் கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நேற்றைய சம்பவம் தங்கள் பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த தொழிற்சாலையால் தொடர்ந்து அந்த பகுதியில் நுரையீரல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தொழிற்சாலையிலிருந்து பல வகைகளில் காற்றிலும் கடல் நீரிலும் கலந்து மீன்பிடி தொழில் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் நிலத்தடி நீரும் மாசு அடைந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று கூறி சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் தொழிற்சாலைக்கு முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சுலபி.